மக்களே, இது நான் தான் உங்க ஆர்ஜே ரோனிகா. நம்மள பல பேர் ஸ்கூலுக்கு படிக்க ஆர்வமாக போயிருக்கோமோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிருப்போம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க பிடி பீரியட். நான்லாம் ஆப்வியஸாக அந்த கேஸில் தான் வருவேன். இப்படி சின்ன வானரில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக ஆகிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் தாங்க. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விளையாண்டுருப்போம். அதில் ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப ஆர்வமாகி அதில் தன்னோட திறமைகளை வளர்த்து அதையே ஒரு பேஷன் ஆயிருப்பாங்க. இதில் கிரிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின், சிஎஸ்கேக்கு விசில் போடுன்னு சொல்கிற தோனி, ஃபுட்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்காட்ட வெறித்தனமாக இருக்குன்னு காட்டுற ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸி, பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக ரியோ ஒலிம்பிக்ஸில் 2016 சில்வர் மெடல் அடித்த நம்ம பிவி சிந்து. இப்படி எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸோட போஸ்டர்ஸை நம்ம ரூமில் ஒட்டி அவங்கள ஒரு ஹீரோஸாக நம்ம ட்ரீமில் அசியம் பண்ணியிருப்போம். ஆனால் கடவுளின் ஸ்பெஷல் குழந்தைகள் என்ற செல்லம் அழைக்கப்பட்ட விஷுவலி சேலஞ்சாக இருந்து விளையாட்டுத்துறையில் பல தடைகளையும் தாண்டி தங்களோட திறமைகளை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு ரியல் ஹீரோஸை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள ஹீரோ இந்தியா சூப்பர் லீக் பார்க்க தெரிஞ்ச எத்தனை பேருக்கு நேஷ்னல் பிளைண்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஒன்று இருக்குன்னு தெரியும்? கரண்டில் போயிட்டுருக்க இந்த டோர்னமெண்ட் இந்தியாவில் ஃபுட்பால் விளையாட ஆர்வமாக இருக்கிற நிறைய விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தருதுன்னே சொல்லலாம். இப்படி விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸ்குள்ளே இருக்கிற திறமையை கொண்டு வரதுக்கு தான் 2016 இந்தியன் பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் ரீஹாபிலேஷன் ஆஃப் விஷுவலி சேலஞ்ச், அதாவது எஸ்ஆர்விசின்னு சொல்லக்கூடிய ஒரு அசோசியேஷன் 2013 செட் பண்ணுறாங்க தன்னோட ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஃபுட்பால் டீமை. இந்த டீம் தன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கேப்பை டெல்லியில் போடுறாங்க. அண்ட் ஃபைனல் டீம் சென்னையிலேருந்து பேங்காக்குக்கு போகிறாங்க. இதில் என்ன ஒரு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இது தான் பிளைண்ட் பீப்புளுக்கான ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். 7 நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம இந்தியா 4th பிளேஸ் வாங்குகிறாங்க. நம்மளோட இந்தியன் பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன் எந்த ஒரு மோட்டோக்காக செயல்படுது அப்படின்னா, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கான பேராலிம்பிக்ஸில் நம்மளோட விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸும் பிளைண்ட் ஃபுட்பாலில் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய மோட்டோவாகவும் இருக்குது. இதுக்கடியில் தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் 2020 செட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு அம்சமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோசியேஷன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2018 நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் கோச் செபாஸ்டனோட ட்ரைனிங்கில் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டையும் தாண்டி நேஷ்னல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மொத்தமாக நம்ம தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனில் 8 டீம்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் முழுக்க இந்த கேம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அடிப்படையில் தான் இருக்கும். அது என்ன டெமான்ஸ்ட்ரேஷன், எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த கேமில் 4 பிளைண்ட் பீப்புள் இருப்பாங்க அண்ட் ஒரு கோல் கைடும் இருப்பாங்க. அந்த கோல் கைடுனா நம்ம விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்து அவங்களோட கோல்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் ஒரு கோல் கீப்பரும் இருப்பாங்க. இந்த கோல் கீப்பர் பார்ஷியலி சைட்டடாகவும் இருக்கலாம் அல்லது ஃபுல்லி சைட்டடாகவும் இருக்கலாம். 50 மினிட்ஸ் கொண்ட இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நம்ம தமிழ்நாட்டு சிங்க பெண்கள் நேஷ்னல் டோர்னமெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படணும். இப்படி பல விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் பல ட்ரைனிங் அகாடமி செட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், TNBFAI என்ற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தம் செவிகளை மட்டும் நம்பி தன்னம்பிக்கையோடு முன்னேறி கோல் போடுற அனைத்து விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸ்க்கு நம்ம ஒரு நம்பிக்கை ஊற்ற வகையாக நீங்கள் இதை செஞ்சால் கண்டிப்பாக அது அமையும். ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மற்றும் வாலண்டியர்ஸ் இருந்தாலும் அவங்கள நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு அல்லது மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.